Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் வந்து October 21, டைம் வந்து 11:19 ஆகுது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். வீடியோவை ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பேங்க் நிஃப்டி 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனும் இந்த சப்போர்ட் லைனும் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த லைன் வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜீரோதால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சில நண்பர்கள் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின், நீங்கள் ஏன் டெமோட்டேட் மட்டும் பண்ணுறீங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி என்னோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். நான் வந்து டெமோட்டேட் என்கிட்ட ரியல் மணி இல்லை, அதனால் நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன். என்னோட ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரியல் மணி வச்சுருக்கவங்க அந்த ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ப்ராஃபிட் வந்து ரியல் மணி வச்சுருந்தா பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 4:09 ஆகுது. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் 5080 வந்து புக் பண்ணியாச்சு சார்ஜஸ் போக. என்னோட என்ட்ரி டைம் 11:30, எக்ஸிட் டைம் வந்து 12:52. 40,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனில் 2 லாட் வந்து பை பண்ணேன். என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 393.05, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 496.40. ஸோ இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன் நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணேன். ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த இடத்துல வந்து இது பார்க்குறதுக்கு வந்து அப் ட்ரெண்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகவும் மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் போகும் நான் எதிர்பார்த்தேன். இதை மட்டுமே நம்பி நான் ட்ரேட் எடுக்க கிடையாது. நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செக் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு பேட்டர்ன்ஸ் வந்து நான் பார்த்தேன் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமேட்டு டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் வந்து 5000 ப்ராஃபிட் போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணல. அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா பேரிஷாக ஃபார்ம் ஆச்சு. அதை பார்த்து நான் எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகலை. மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் நம்ம எமோஷனல் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதை பார்த்து பயந்துனா நம்மளால் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணவே முடியாது. எப்போவுமே சரி, நம்ம எமோஷனல் வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே சரி, இந்த மாதிரி டோஜி கேண்டில் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே வந்து பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். புட் ஆப்ஷனில் நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருக்கலாம். நான் வந்து 5000 ப்ராஃபிட்டோட போதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்த ட்ரேடும் எடுக்கல. பிகினர் வந்து இந்த இடத்துல கரெக்டாக டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமேட்டு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து புட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டோஜி கேண்டிலோட ஹை இது வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுருந்துருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துருந்துருக்கலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கரெக்டாக இந்த சப்போர்ட் லைன் கிட்ட ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கன்ஃபர்மேஷனுக்கு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட லோ லெவல் இது வரைக்கும் நீங்கள் செட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருந்தால் இதுலேயும் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருந்துருக்கலாம். ஓவரால் இன்றைக்கி வந்து 3 ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ட்ராப் பண்ணுறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்னு உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். செல்லர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எப்போவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நான் ட்ராப் பண்ணுவேன்.
அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் டெமோ ட்ரேட் மட்டும் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி நான் வந்து நிறைய டைம் சொல்லிட்டேன். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து கான்செப்ட் ஐடியாஸ் மட்டும் பாருங்கள். நீங்கள் வந்து எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் வந்து எடுத்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுங்கள். அதுதான் நான் ஒரு சஜஷன் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.